வணக்கம். இன்னைக்கு கொள்ளு இட்லி தான் செய்ய போகிறோம். நான் இந்த கப்புக்கு எல்லாமே அளந்திருக்கேன். இதில் 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப்பு கொள்ளு, அரை கப் அளவுக்கு உளுந்து, இதை 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இட்லி குட்டுவோம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தட்டு வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சிருங்க. கரெக்டாக ஒரு 4லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். இதுக்கேற்ற மாதிரி புதினா சட்னிக்கு ஒரு சின்ன சைஸ் புளி, வெங்காயம் நல்லா சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு துண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கட்டும். இதுக்கு கூட புதினா சேர்த்துக்கலாம். புதினா நம்ம தேவைக்கு எடுத்தால் போதும். ஒரு கைப்பிடி இல்லைன்னா 2 கைப்பிடி சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி அடைக்காமல் இருந்தால் இந்த அளவுக்கு இருக்கும் பக்குவம். பார்த்தீங்கன்னா இது நார்மல் இட்லிக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. தேங்க்யூ.